வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஹவுஸ் தான் பாக்குறோம். நியூ ஹவுஸ்ங்கிறீங்களா? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய வீடுங்க. அந்த வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு புது வீடா அங்க ரெனோவேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் நியூ ஹவுஸ் சொல்றேன். இது பழைய வீடா புது வீடான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ரூஃபிங் அந்த அளவுக்கு நமக்கு பாக்குறதுக்கு அட்ராக்டிவ் லுக் ஆகும். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் லுக்கும் இங்க மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க ரெகுலர் இல்லாம இங்க ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ரொம்ப அதிகம் அப்படிங்கறதுனால ரெண்டு விதமா பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓடு போடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாங்க. ஸோ அது பட்ஜெட் கன்வீனியன்டா இல்ல அப்படிங்கறதுனால நம்ம இது பட்ஜெட் கன்வீனியன்ட்டுக்காகவே இந்த ரூஃபிங் மேக் பண்ணோம். ஸோ ரெகுலரா நம்ம பண்றதுல கேரளா டைப்ல இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஷீட் ரூப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு விடுறது வழக்கங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் பிராண்ட்ல நமக்கு இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் ஷீட் 8 mm திக்னஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். அதனால என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஷீட்ல இருந்து வர சவுண்டும் அண்ட் ஹீட்டும் வந்து உங்களுக்கு அப்படியே 90% அப்படியே குறைஞ்சிடுங்க. அது இல்லாம நல்ல சர்க்குலேஷன் ஏரியாங்கிறதுனால இங்க ஹீட் அண்ட் சவுண்டே கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரை பொறுத்த வரைக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் மோஸ்ட்லி நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு முன்னாடி ரூம் முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு போர்ட்டிகோ. ஸோ போர்ட்டிகோ பர்பஸ்க்காக பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம போஸ்ட் கொடுத்துட்டு இந்த போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா உட்டன் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த டிசைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் மேல ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு கேரளா டைப்ல மேல ஒரு ரூஃபிங் ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியர்ல இருந்து வெதர் ப்ரூஃப் ஷீட்டுங்க. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம போடக்குள்ளேயே கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீடே பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, எங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுங்க, பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம எல் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா கார்னர் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பாக்குறதுக்கே உங்களுக்கு டோட்டல் வீட்டுமே ஒரு அப்கிரேட் பண்ணி ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல மாத்தி கொடுத்துருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஷெட்டுக்கு ஒரு பிரம்மாண்டமான போஸ்ட் யூஸ் பண்றோம். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போலோல 6x6 அப்படிங்கிற சைஸ்ல யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உட்டன் பெயிண்டிங் பண்ணி பாக்குறதுக்கே உங்களுக்கு மரத்துல போட்ட மாதிரி தட்டினா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வராது. அந்த அளவுக்கு உள்ள கலவை எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா பேக் பண்ணி உங்களுக்கு வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஹெவியா ஒரு செக்ஷன் பண்ணி ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே சீலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அலுமினியம் வெதர் ப்ரூஃப் ஷீட் பண்ணிருக்கோம். இந்த ஷீட்டோட ரெண்டு பர்பஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீட் அண்ட் சவுண்ட் குறைக்கும். அது இல்லாம ஷெட் வந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு உள்ள வந்து வெளிச்சம் குறையும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால அது வெளிச்சத்தை அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு லைட்டே போடாம அந்த அளவுக்கு கிளியர் லுக்கு கொடுக்குங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த சைடு வந்து நம்ம 3 போஸ்டர்ஸும் அந்த லாஸ்ட்ல 3 போஸ்டர்ஸ் மொத்தம் 6 போஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். 6x6 சைஸ்ல ரொம்ப பாக்குறதுக்கே ஷெட் ரொம்ப விகாரமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒர்க் மோஸ்ட்லி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. கேரளா டைப் ரூஃபிங், ரெசார்ட் ரூஃபிங், அரண்மனை ரூஃபிங், கார் பார்க்கிங் ரூஃபிங், டெரகோட்டா ரூஃபிங் நம்ம சன்ரூஃபிங்ல வாஸ்து முறைப்படி செஞ்சு தராங்க. 25 இயர்ஸ் வாரண்டியோடவும் நம்ம ரூஃபிங் பண்றோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற ரூஃபிங் வேணும்னா சன்ரூஃபிங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.